கனெக்டிங் டிஆர்எல்ங்கிறத நம்ம ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சலூன் அவுட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டாக சில்வர் ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கோம். ரொம்ப நல்லா வந்திருக்கிற அவுட்புட் நம்ம யூஸ் பண்ண போகிற 17 இன்ச்சஸ் டைமண்ட் கட் அலாய்ஸ். அடுத்தது டேம்பிங்ஸ் நம்ம இந்த காரில் பண்ணியிருக்கிறோம். டாக்டர் ஆர்டெக்ஸ் அப்படிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மனோஜுங்க, அரவிந்த் கார் ஆக்சஸரீஸ்லேருந்து. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் கிரெட்டா. அகைன் இது ஒரு பேஸ் வேரியண்ட்டு. கஸ்டமர் வந்து புதுக்கோட்டையிலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 400-500 கிலோமீட்டர்ஸ் தாண்டி நம்மக்கிட்ட வந்திருக்கிறாரு. இதில் ஒரு கிரெட்டா கஸ்டமராக நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஒரு பேஸ் வேரியண்ட் எடுத்து என்னால் அக்சசரிஸ் போடலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த காரில் எக்ஸ்டீரியர் மட்டும் இல்லை, இன்டீரியர்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தீம் ஒன்று செட் பண்ணி கொடுத்துருக்குறோம். டிஃப்ரெண்ட்டான இன்டீரியர்ஸு கொஞ்சம் புதுசாக ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க. வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த காரோட ஃப்ரண்ட் போர்ஷன் பற்றி பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் நம்ம என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அகைன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் உங்களுக்கு வந்து கனெக்டிங் டிஆர்எல்லேருந்தே நான் சொல்கிறேன். ஸோ இது பேஸ் வேரியண்ட் அப்படிங்கிறதுனால கனெக்டிங் டிஆர்எல் வராது. ஸோ இந்த காரில் ஹுண்டாயோட ஜென்யூன் கனெக்டிங் டிஆர்எல்ங்கிறத நம்ம ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். செகண்ட் வந்து பார்த்தீங்க ஹெட்லைட்டு. ஹெட்லைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாலஜன் பல்ப்ஸ் தான் வரும். ஸோ அதில் பிரைட்னஸோ பெனட்ரேஷனோ அந்தளவுக்கு இல்லாததுனால ஸோ நமக்கு வந்து ரெண்டுத்துலையுமே எல்இடி லைட்ஸுங்கிறது அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த எல்இடி லைட்ஸ் பண்ணும்போது நம்ம ப்ளக் அண்ட் ப்ளே தான் பண்ண போகிறோம். ஒரிஜினல் வயர் எங்கேயுமே டேம்பர் பண்ண போகிறது இல்லை. தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படி ஃப்ரண்ட் பம்பரோட பெசல்ஸ், க்ரோம் பெசல்ஸ் ஒரு சின்ன ஹைலைட்டாக இருக்கும் அப்படின்றதுனால நம்ம கஸ்டமர் கேட்டதுனால பண்ணி கொடுத்துருக்குறோம். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பம்பரோட ஸ்கிட் எக்ஸ்டெண்டர் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ரெட் டச் இருக்கும், உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்டியான லுக்குங்கிறது கொடுக்கும் வித் இந்த பிளாக் டச்சோட சேர்த்து. இதை வந்து நம்ம இது ஒரு ஹுண்டாய் ஜென்யூன் ப்ராடக்ட். ஃப்ரண்ட் பம்பர் ஸ்கிட் எக்ஸ்டெண்டர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இதை வந்து உங்களுக்கு. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம ஹெட்லைட்ஸ் மாற்றிருக்கோம். தென் கனெக்டிங் டிஆர்எல்ஸு, ஸ்கிட் எக்ஸ்டெண்டர்ஸு, ஃப்ரண்ட் பம்பர் பெசல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஓவராலாக ஒரு லுக்கை ப்ராப்பராக கொண்டு வந்திருக்கிறோம் இதில் உங்களுக்கு. ஸோ ஃப்ரண்ட் போர்ஷனில் இந்த ஒர்க் நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்தது நம்ம சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சைட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம மேபி சைட் ஓஆர்விஎம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அகைன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பேஸ் வேரியண்ட்டுங்கிறதுனால இதில் மேனுவல் மிரர்ஸ் தான் வரும். ஸோ இதில் நம்ம ஹுண்டாயோட ஜென்யூன் ஆட்டோ ஃபோல்டிங் ஓஆர்விஎம்ஸாக இருக்கட்டும், அதுக்கு யூஸ் பண்ணுற ட்ரிம்ஸு, ஸ்விட்சஸ்ன்னு ப்ராப்பராக அந்த செட்டோட மாற்றிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த ஃபங்க்ஷன்ஸுங்கிறது ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஸோ ஆட்டோ ஃபோல்டிங் ஓஆர்விஎம்ஸ் பண்ணியிருக்கோம். இன்ஃபர்டைன்மெண்ட்டோட 360 போட்டதுனால இதில் நம்ம 360ங்கிறது ப்ராப்பராக இதுலேயே ஆட் பண்ணி கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைட் ப்ரொஃபைலில் நம்ம பார்க்க போகிறது இந்த அட்வென்ச்சர் வைன்ஸு. ஸோ அகைன் பேஸ் வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம சைட் பார்க்கும்போது நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்கிறது அந்த இண்டிகேட்டர் தான். ஸோ அதுக்கு பதிலாக அதை எடுத்துகிட்டு இன் பிளேஸ் ஆஃப் தட் நம்ம ஒரு அட்வென்ச்சர் வெண்ட்டுங்கிறது போட்டு கொடுத்துருக்குறோம். ஸோ இது அகைன் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்டியான லுக்குங்கிறது கொடுக்கும். நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா அலாய்ஸ் உங்களுக்கு. ஸோ இந்த காரோட நமக்கு தெரியும் 16 இன்ச்சஸ் நார்மல் ரிம்ஸ் தான் வரும் வித் டயர்ஸோட. அது ஒரு நல்ல ப்ரைஸுக்கு நம்ம பைபேக் பண்ணிவிட்டு டாப் எண்டில் அதாவது எஸ்எக்ஸ் ஆப்ஷனில் நம்ம யூஸ் பண்ண போகிற 17 இன்ச்சஸ் டைமண்ட் கட் அலாய்ஸு வித் ப்ராப்பர் டயர்ஸோடு நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஒரு ஸ்போர்ட்டி லுக்காக கேலிப்பர்ஸை வந்து ரெட் பெயிண்டிங்கிறது நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ டயர்ஸ் அண்ட் அலாய்ஸ் நம்ம கன்வர்ஷன் பண்ணியிருக்கோம், அட்வென்ச்சர் வென்ஸ் பண்ணியிருக்கோம், ஆட்டோ ஃபோல்டிங் ஓஆர்விஎம்ஸு. இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைட் ப்ரொஃபைலில் ரூஃப் ரைல்ஸ் அகைன் கிளாசி ஃபினிஷில் ரூஃப் ரைல்ஸுங்கிறது நம்ம ப்ராப்பராக இது டியூவல் டோன். ஸோ அவுட்டர் போர்ஷனில் வந்து இந்த கிரே ஷேடும் இன்னர் போர்ஷன்ஸில் வந்து பிளாக் கலரும் இருக்கும். இந்த ரூஃப் ரைல்ஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டோர் வைசர்ஸ், லோயர் விண்டோ கார்னிஷ், இந்த ரெண்டுமே ஸ்டிக்கான ஐட்டம்ஸ் உங்களுக்கு. இது ரெண்டும் ஒரு லுக்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலுங்கிறது சைட் ப்ரொஃபைலில் ப்ளே பண்ணுது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அகைன் இது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் க்ரோமு. ஸோ நிறைய பேர் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா ஹேண்டில் ஜஸ்ட் ஸ்டிக் பண்ணுவாங்க க்ரோமு. பட் அகைன் இது ஸ்டிக் ஆனில் இது டைரக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் உங்களுக்கு. ஸோ இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற க்ரோம் ஹேண்டிலுங்கிறது ஹுண்டாயோட ஜென்யூன் டாப் எண்டில் வர ஹேண்டில் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ சைட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் பண்ணியிருக்கோம். எஸ் ஆப்வியஸ்லி சன்ஃபிலிம்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம் ஹீட் ரிஜெக்ஷனுக்காக. இது சைட் ப்ரொஃபைலில். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது இன்டீரியரில் இருக்கோம். ஸோ இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் இந்த காரில் வந்து கஸ்டமர் ஒன்று தான் நம்மகிட்ட சொன்னார். ஒரு 400-500 கிலோமீட்டர்ஸ் தாண்டி உங்களை தேடி வந்திருக்கிறேன். ஸோ எனக்கு ஒரு இன்டீரியர் நீங்கள் பிளான் பண்ணி கொடுங்க, ரொம்ப யூனிக்காக இருக்கணும், இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணாத ஒரு இன்டீரியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். நம்ம ஒரு 3-4 கலர் காம்பினேஷன்ஸ் கஸ்டமருக்கு சஜஷன் கொடுத்துருந்தோம். அதில் கஸ்டமர் செலக்ட் பண்ண கலர் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக அந்த ஆக்வா ப்ளூ அப்படிங்கிற ஒரு கலர் செலக்ட் பண்ணியிருந்தார். நாட் ஓன்லி சீட் கவர்ஸ், ஸோ இன்டீரியர்ஸ்ன்னு வரும்போது நம்ம சீட் கவர்ஸோடு சேர்த்து டோர் பேட்ஸில் லெதர் ரேப் பண்ணுறதா இருக்கட்டும், டேஷ்போர்டில் கலர் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்டேரிங் ரேப் பண்ணுறதா இருக்கட்டும், பில்லர்ஸ் ரேப் பண்ணுறதா இருக்கட்டும்னு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் நம்ம கஸ்டமருக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம். சார் அட்லீஸ்ட் இதெல்லாம் நம்ம பண்ணும்போது ஒரு ப்ராப்பரான தீம்ங்கிறது நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவரும் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம என்ன ரெக்கமெண்ட் பண்ணமோ அதை அவரும் கோ த்ரூ பண்ணிட்டாரு. ஸோ கம்ப்ளீட்டாக சீட் கவர்ஸுங்கிறது ஆக்வா ப்ளூ கலரில். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த கொரியன் அப்படிங்கிற ஒரு நாப்பா மெட்டீரியல் உங்களுக்கு. ஸோ கம்ப்ளீட் ஆக்வா ப்ளூ வித் பாடி டச்சிங் போர்ஷன்ஸில் ஏர் சர்க்குலேஷன்ஸ்க்காக பர்ஃபரேஷனும்
ஒரு 3D டிசைன்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம், கிராஸ் ஃபுட்பால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டிச்சஸ் அலோன் அவுட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக சில்வர் ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கோம். ரொம்ப நல்லா வந்திருக்கிற அவுட்புட் உங்களுக்கு. ஸ்டேரிங்லேயும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹைட்ரோ டிப் பண்ணி ப்ராப்பராக ஸ்டேரிங் ரேப்புங்கிறது கொடுத்துருக்குறோம். இங்கே நம்ம பண்ணிருக்கிற ஒர்க்குங்கிறது இது வந்து ஹைட்ரோ டிப்பிங்கு வித் ஸ்டேரிங் ரேப் பண்ணியிருக்கோம். இது போக இந்த இன்டீரியரில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, லைக் பார்க்குற எல்லாருக்கும் இம்ப்ரெசிவாக இருக்க போகிறது என்னென்னா இந்த ஹைட்ரோ டிப்பிங் ஒர்க் உங்களுக்கு. ஸோ ஒரு ஒயிட் வித் கிரே காம்பினேஷன்ஸில் ஒரு லைக் நிறைய பேனல்ஸில் லைக் ஸ்விட்ச் பேனல்ஸ்னு சொல்லுவோம், டோர் பேட்ஸில் வந்து ஸ்விட்ச் பேனல்ஸாக இருக்கட்டும், சென்டர் கன்சோல் பேனல்ஸாக இருக்கட்டும், ஸோ அதே மாதிரி ஸ்டேரிங் கண்ட்ரோலோட ஸ்விட்ச் பேனல்ஸாக இருக்கட்டும், நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைட்ரோ டிப்பிங் ஒர்க்குங்கிறது நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ இதெல்லாமே இந்த சின்ன சின்ன ஒர்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த காரை வந்து ரொம்ப யூனிக்காக காட்டும். நம்ம வெளியில் காட்டும்போதும் சரி, எங்கேயாச்சும் பார்க்கும்போதும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தனிச்சிருக்கும் உங்களுக்கு. இதுதான் இந்த இதோட பெரிய ஹைலைட் உங்களுக்கு. ஸோ இன்டீரியர்ஸை பொறுத்த வரைக்கும் சீட் கவர்ஸு, கியர் பூட்டாக இருக்கட்டும், ஸ்டேரிங் ரேப்ஸு, டேஷ்போர்ட் லெதர் லேப் பில்லர்ஸு, டோர் பேட்ஸில் லெதர் ரேப்னு கம்ப்ளீட்டாக ஒரு தீமுங்கிறது ஆக்வா ப்ளூ கலரில் நம்ம செட் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஆஸ் பர் கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து. இது போக ஹைட்ரோ டிப்பிங் ஒர்க்ஸுங்கிறது நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆடியோஸ் பற்றி பார்ப்போம், இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆடியோஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த காரில் ஃபஸ்ட் இன்ஃபோர்டைன்மெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த காரில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற சிஸ்டம் வந்து ப்ளோபங்க் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் 12.3 inches இருக்கிற கிரெட்டா ஸ்பெசிஃபிக் இன்ஃபோர்டைன்மெண்ட்டுங்கிறது நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு 4GB RAM அண்ட் தென் 64GB ROM இருக்கிற ஒரு டச் ஸ்க்ரீன் சிஸ்டம். இந்த சிஸ்டம் கூட நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா 360 டிகிரி கேமராங்கிறது நம்ம லைக் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ சிஸ்டம் வித் 360. ஸோ 360 வரும்போது உங்களுக்கு வந்து மல்டிபிள் ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், பார்க்கிங் அசிஸ்டன்ஸுங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது போக இதில் உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வந்து ப்ளோபங்க்டை பொறுத்த வரைக்கும் லைசன்ஸ்டு வெர்ஷனாக இருக்க போகுது உங்களுக்கு. ஸோ கனெக்டிவிட்டிங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்தது இந்த இன்ஃபோர்டைன்மெண்ட்டோட நம்ம போட்டிருக்கிற ஸ்பீக்கர்ஸ் வந்து இன்ஃபினிட்டி அப்படிங்கிற ஒரு பிராண்டில் ப்ரைமஸ் அப்படிங்கிற ஒரு சீரிஸோட ஃப்ரண்ட் 2 doors காம்பனண்ட்டும் ரியர் 2 doorsக்கு நம்ம கோஆக்சிலும் போட்டிருக்கிறோம். ஸோ கஸ்டமர் என்ன கேட்டாலும் நான் ரொம்ப ஆடியோஸ் கேட்க மாட்டேங்க, எனக்கு வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தால் போதுங்கிறதுனால அவருக்கு நம்ம ப்ரைமஸ் ரெக்கமெண்ட் பண்ணோம். ஸோ டாப் எண்டில் இருக்கிற மாதிரி ட்வீட்டர்களுக்குள்ளே ட்வீட்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மவுண்ட் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ ஃப்ரண்ட் ரோட 2 ட்வீட்டர்ஸ் வந்து இந்த ட்வீட்டர்களுக்குள்ளே மவுண்ட் பண்ணியாச்சு. அடுத்தது டேம்பிங்ஸ் நம்ம இந்த காரில் பண்ணியிருக்கிறோம். டாக்டர் ஆர்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் இரிடியம் அப்படிங்கிற ஒரு சீரிஸில் டோர்ஸில் வந்து இன்னர் லேயர் அவுட்டர் லேயர்னு 2 layers டேம்பிங் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டேம்பிங் பண்ணியிருக்கிறதுனால அட்வான்டேஜ் என்னென்னா ரோட் நாய்ஸ் ரெடியூஸ் ஆகிறதா இருக்கட்டும், டோரில் வைப்ரேஷன்ஸ் அரெஸ்ட் ஆகும், டோரில் சாலிடிட்டி இம்ப்ரூவ் ஆகும், ஆடியோட குவாலிட்டிங்கிறது ஆல்மோஸ்ட் நல்லாவே உங்களுக்கு என்ஹான்ஸ் ஆகும். ஸோ ஆடியோஸில் இந்த ஒர்க் நம்ம இதில் பண்ணி கொடுத்துருக்கோம். வித் ஆப்வியஸ்லி ஸ்டேரிங் ஆடியோ கண்ட்ரோலும் க்ரூஸ் கண்ட்ரோலும் ஒரிஜினல் ஹுண்டாயோடது நம்ம போட்டு ரெண்டுத்தையும் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்தாச்சு. ரெண்டுமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுது உங்களுக்கு. தென் ரூஃப் லைட் வித் சன்கிளாஸ் ஹோல்டர்ஸாக இருக்கட்டும், இது ஜென்யூன் ஹுண்டாயோட ப்ராடக்ட் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் வந்து நம்ம இன்டீரியரில் பண்ணியிருக்கிறோம். எக்ஸப்ட் ஒரு திங் மறந்துட்டோம், 70 ஃப்ளோர் மேட்ஸு. கஸ்டமரோட இன்னொரு இது என்னென்னா, நான் என்ன கலரில் இன்டீரியர்ஸ் பண்ணுறனோ சேம் கலரில் எனக்கு 70 மேட்ஸ்ன்னு கேட்டிருந்தாரு. ஸோ இந்த காரில் பொறுத்த வரைக்கும் சேம் ஆக்வா ப்ளூ கலரில் கஸ்டம் பேட்டர்னில் வந்து நம்ம 70 மேட்ஸுங்கிறது கஸ்டமருக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். நாட் ஒன்லி கேபின்குள்ளே, நம்ம ட்ரங்க்லேயும் அந்த மேட் கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த காரில் நம்ம என்னெல்லாம் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கோம் இதுன்னு கம்ப்ளீட்டாக பார்த்தோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் வந்து ஃப்ரண்ட் ப்ரொஃபைலை பற்றி பார்த்தோம், தென் சைட் ப்ரொஃபைலில் பார்த்தோம், தென் இன்டீரியரில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்தோம். ஸோ இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஆல்மோஸ்ட் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.